அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நடந்த 10th எக்ஸாமை கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஆப்சண்ட் ஆனவங்க டோட்டலாக 47,000 பேர். இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆனவங்க அடுத்தது எப்போ எக்ஸாம் எழுதலாம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும், எங்கே போய் அப்ளை பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். முதல்ல எப்போ எக்ஸாம் எழுதலாம்னு பார்க்கலாம். வர ஜூன் மாதம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது துணைத் தேர்வுன்னு வைப்பாங்க, அதை எழுதலாம். அடுத்தது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்க்கலாம். இப்போ நடந்த மார்ச் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த வருஷம் ஸ்கூலில் படித்து இப்போ நடந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆனவங்க நீங்கள் படித்த ஸ்கூலில் அப்ளை பண்ணணும். பிரைவேட் கேண்டிடேட், இவங்க எக்ஸாம் சர்வீஸ் சென்டரில் அப்ளை பண்ணணும். இந்த சென்டரோட லிஸ்ட்டை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதாவது 10ஆம் வகுப்பு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதில் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஃபீஸ் எவ்வளவு, எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும், இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.